வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மார்ச் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹிந்துஸ்தான் உர்வரக் ரசாயன உர ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் மாவட்டத்தில் சிந்திரியில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 8,900 கோடி மதிப்பிலான ஹிந்துஸ்தான் உர்வரக் ரசாயன உர ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த ஆலை மூலம் பார்த்தீங்கன்னா நாட்டின் யூரியா தயாரிப்பானது ஆண்டுக்கு 12.7 லட்சம் டன்னாக அதிகரிக்க உள்ளது. மேலும் இது நாட்டில் திறக்கப்படக்கூடிய 3வது உர ஆலை ஆகும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் 1வது உர ஆலையானது திறக்கப்பட்டுள்ளது. 2வது ஆலையானது 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தெலுங்கானா மாநிலமான ராமகுண்டத்தில் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது ஜார்க்கண்டில் திறக்கப்பட்டுள்ளது 3வது உர ஆலையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாடாளுமன்ற பாதுகாப்பு பிரிவு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனுராக் அகர்வால். நாடாளுமன்ற பாதுகாப்பு பிரிவு தலைவராக IPS அதிகாரியான அனுராக் அகர்வால் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் காலமான அஸ்வகோஷ் என அறியப்படும் ராஜேந்திர சோழன் கீழ்கண்ட எந்த துறையை சார்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, எழுத்தாளர். தமிழிய சிந்தனையாளரும் மண்மொழி இதழின் ஆசிரியருமான எழுத்தாளர் அஸ்வகோஷ் என அறியப்படக்கூடிய ராஜேந்திர சோழன் அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவினால காலமாயிருக்காங்க. இவங்க 1945ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் பிறந்துள்ளார். இவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் நிறுவனர்களில் ஒருவர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 6வது சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கென்யா. 6வது சுற்றுச்சூழல் பேரவை கூட்டமானது நைரோபியில் நடைபெற்றது. அதாவது கென்யா நாட்டின் நைரோபியில் பிப்ரவரி 6ஆம் தேதி தொடங்கி மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நீடித்த வாழ்க்கை முறைக்கான இந்தியாவின் தீர்மானமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹைதராபாத்தில் நடைபெற்ற 10வது ப்ரோ கபடி லீக் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புனேரி பல்தான் அணி. 10வது ப்ரோ கபடி லீக் போட்டியானது ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் புனேரி பல்தான் அணியானது முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. இதில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியானது 2வது இடம் பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சர்வதேச பூனை மீட்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்ச் 2. மார்ச் 2 சர்வதேச பூனை மீட்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா சேவ் தி மியாவ் டு காட் வாய்ஸ் ஆஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.